MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல் வழங்கும் குருத்தோலை ஞாயிறு ஓசன்னாவா அல்லது சிலுவையில் அறையுமா? புனித வியாழன் பதவியா பணிவிடையா? ஏன் ஒரு குரு எப்போதும் தவறாக தெரிகிறார்? புனித வெள்ளி சிலுவை உதடுகளில் முத்தமா உள்ளத்தில் முத்தமா? உயிர்ப்பு ஞாயிறு தோல்வி கல்லறைகளை உடைக்கும் ஈஸ்டர் நம்பிக்கை. சிந்திக்க பயணிக்க இறைவார்த்தை வாழ்வாக தொடர்ந்து பயணிப்போம் கத்தோலிக்க திரு அவையோடு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு வீதியில நடந்து வரீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்னு ஒரு மாபெரும் ஹீரோவை பாக்குற மாதிரி உங்களை பார்த்து ஆரவாரம் பண்றாங்க. ஆமா, ஏதோ ஒரு கனவுல வரவேற்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு. கரெக்ட். அவங்க கையில இலைகளை வச்சு அசைக்கிறாங்க, உங்க கால்ல அவங்களோட ஆடைகளை கழட்டி விரிக்கிறாங்க. ஆனா சரியா 5 நாட்களுக்கு பிறகு அதே வீதி, அதே மக்கள் கூட்டம். ஆனா இந்த முறை அவங்க கையில இலைகளுக்கு பதிலா ஆயுதங்கள் இருக்கு. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அன்னைக்கு வரவேற்பு கொடுத்த அதே வாய்கள் இவனை சிலுவையில அறையுங்க, இவனை கொன்றுடுங்க அப்படின்னு வெறி கொண்டு கத்துது. ஒரு மனிதன் மேல வைக்கிற அதீத அன்பு வெறும் ஒரு 120 மணி நேரத்துல எப்படி இவ்ளோ மோசமான வெறுப்பா மாற முடியும்? இது மனித மனத்தோட இருண்ட நிலையற்ற தன்மையை ரொம்ப தெளிவா காட்டுது. கண்டிப்பா. இதுதான் இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட மையப்புள்ளி. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை இந்த உளவியல் தேடலுக்கு நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேசுறது குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வரலாற்று நிகழ்வை பத்தி தான். ஆனா இத நாம வழக்கமான ஒரு மத சடங்கா பார்க்க போறது கிடையாது. உண்மைதான். இது மனித மனசாட்சிய, குறிப்பா அந்த மாப் சைக்காலஜி அப்படின்னு சொல்ற கூட்டத்தின் மனநிலைய தோலுரிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி. அந்த 50-60 மணி நேரங்கள்ல மனித மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் ஒட்டுமொத்த மனித குலத்தோட வரலாற்றையும் பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். அதாவது இந்த ஊர்வலம் எருசலேம் வீதிகள்ல மட்டும் நடக்கல, நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளயும் தினமும் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லையா? நிச்சயமா. எருசலேம் மக்கள் ஒரு மனிதனை பார்த்து ஓசன்னா அப்படின்னு கத்துனாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி சொல்றீங்க? அந்த வார்த்தைக்கு அப்படி என்ன அர்த்தம்? பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல மக்கள் ரோமானியர்களோட ரொம்ப கொடூரமான ராணுவ ஆட்சியின் கீழ் அடிமைகளா நசுக்கப்பட்டிருந்தாங்க. ஓ, அப்ப உங்களுக்கு அமைதியோ இல்ல ஆன்மீக போதனைகளோ அந்த நேரத்துல தேவைப்படல? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கையில வாளேந்தி ரோமானியர்களை வெட்டி வீழ்த்தி தங்களை உடனே காப்பாற்ற போற ஒரு அரசியல் மீட்பர், ஒரு போர் வீரன். அப்போ அந்த ஒசானா அப்படிங்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா. ஒசானா அப்படிங்கிற எபிரேய வார்த்தையோட உண்மையான அர்த்தமே இப்பொழுதே எங்களை மீட்டுருளும் அப்படிங்கறதுதான். ஆடா, அப்போ அது ஒரு வேண்டுதல் கிடையாது. எனக்கு நாளைக்கு விடுதலை வேண்டாம், அடுத்த வருஷம் வேண்டாம், இப்பவே இந்த நிமிஷமே நீ என்ன இந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை அது. எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு பெரிய அரசியல் புரட்சியே எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலங்கிறது தான் பிரச்சனை. அப்படி என்றால் அந்த மக்களோட அன்பு நிபந்தனையற்றது கிடையாது. அது முற்றிலும் சுயநலத்தால் உந்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டா? ஆமா, 100% சுயநலம் மட்டும்தான். இத நாம அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா நாமும் எந்த அளவுக்கு இந்த மனநிலையோட பொருந்தி போறோம்னு புரியுது. அதாவது நவீன வாழ்வில நாம கடவுளையோ ஆன்மீகத்தையோ ஏன் நம்ம சக மனிதர்களை கூட ஒரு இன்ஸ்டன்ட் வெண்டிங் மிஷின் மாதிரி தானே பாக்குறோம். ரொம்ப சரியான ஒப்பீடு. இயந்திரத்துல காசை போட்ட உடனே நமக்கு வேண்டிய பொருள் வெளியே வரணும். அதேதான். ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம், அதை ஓபன் பண்ண உடனே 2 செகண்ட்ல அது வேலை செய்யலன்னா உடனே நமக்கு கோவம் வந்துருது. அதை டெலீட் செஞ்சுட்டு ஒரு 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடுறோம். அதே மனநிலை தான் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கும் இருந்துச்சு. நம்ம கடனோ நோயோ இல்ல மனக்கவலையோ உடனடியாக தீர்க்கப்படணும். அப்படி தீர்க்கலன்னா அது வரைக்கும் நாம காட்டின அன்பு அப்படியே வெறுப்பா மாறிடுது. அந்த இன்ஸ்டன்ட் மனநிலை தான் மனிதர்களை எப்பவுமே ஒரு பதற்றத்திலேயே வச்சிருக்கு. மக்கள் இயேசுவிடம் எதிர்பார்த்ததும் அந்த உடனடி தீர்வைத்தான். அதாவது என் எதிரி இப்போதே என் கண் முன்னால் அழிக்கப்படணும் அப்படிங்கிற பழிவாங்கும் உணர்ச்சி. ஆமா, ஆனா அவர் அவங்களுக்கு வழங்க வந்ததோ முற்றிலும் வேறுபட்ட ஒண்ணு. அவர் ரோமானியர்களை அழிச்சு ஒரு தற்காலிகமான அரசியல் விடுதலையை கொடுக்க வரல. பின்னாடி என்ன கொடுக்க வந்தார்? மனிதர்களோட உள்ளத்துல இருக்கிற வன்முறை, சுயநலம், அகங்காரம், இதுல இருந்து ஒரு நிலையான விடுதலையை கொடுக்க வந்தார். ஆனா நிலையான தீர்வுகளுக்கு நிறைய பொறுமை தேவையே, தியாகம் தேவையே. அந்த பொறுமையோ அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமோ அந்த கூட்டத்துக்கிட்ட இல்ல. தங்களுடைய வன்முறையான எதிர்பார்ப்புகளுக்கு அவர் செவிசாய்க்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அவரை நிராகரிச்சிட்டாங்க. தங்களுக்கு பயன்படாத ஒருத்தரை கொன்று விடுவது அப்படிங்கிறது மனித ஈகோவோட உச்சகட்ட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். கண்டிப்பா.
இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. மக்கள் ஒரு மாபெரும் போர் வீரனை, ஒரு அரசியல் தலைவனை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது புரியுது. சரி, என்ன முரண்பாடு? அந்த எதிர்பார்ப்போடு அவங்க காத்திருக்கும் போது அவர் எப்படி அந்த நகரத்துக்குள் நுழைகிறார்? ஒரு கழுதையின் மீது ஏறி வர்றாருன்னு வரலாறு சொல்லுது. ஆமா, கழுதை அப்படிங்கிறது ஒரு பணிவோட அடையாளம். ஒரு புறம் கழுதையில வர்றார், அது பணிவுன்னு சொல்றோம். ஆனா மறுபுறம் மக்கள் தங்கள் ஆடைகளை வழியில விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை வெட்டி வீசுறாங்க, ஒரு பெரிய ஊர்வலமே நடக்குது. இத பாக்கும்போது இதுவும் ஒரு விதமான ஷோ ஆஃப் மாதிரி தானே? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி ஒரு பிரம்மாண்டமான அரசியல் அணிவகுப்பு மாதிரி தோணலாம். ஆனா வரலாற்று பின்னணியோட இதை அணுகும்போது இதோட ஆழமான குறியீடு புரியும். அப்படி என்ன வரலாற்று பின்னணி அங்க இருக்கு? அன்றைய ரோமானிய பேரரசுல ஒரு வழக்கம் இருந்துச்சு. போர்ல வென்ற ஒரு தளபதியோ இல்ல பேரரசனோ ஊருக்குள் நுழையும் போது அது ட்ரையம்ஃப் அப்படின்னு அழைக்கப்படும். ஓ, அதாவது ஒரு வெற்றி ஊர்வலம் மாதிரி. ஆமா, அதுல அவர் ஒரு மாபெரும் போர்க்குதிரையின் மீதோ அல்லது தேரிலோ வருவார். பின்னாடி அடிமைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இழுத்து வரப்படுவாங்க. அது அதிகாரத்தோட ஆணவத்தோட ஒரு வெளிப்பாடு. நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுற கொடூரமான அணிவகுப்பு. எக்ஸாக்ட்லி. இப்போ இயேசு செஞ்ச இந்த ஊர்வலத்தை பாருங்க. இது அந்த ரோமானிய அதிகார அணிவகுப்பிற்கு எதிரான ஒரு நேரடி விமர்சனம், ஒரு விதமான ஆன்டி ட்ரையம்ஃப். அடா, அப்போ அவர் வேணும்னேதான் ஒரு போர்க்குதிரையை தவிர்க்கிறாரு. ஏன்னா குதிரை அப்படிங்கிறது போரின் ரத்தத்தின் அடையாளம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அவர் தேர்ந்தெடுத்த கழுதை அன்றைய சமூகத்துல சாதாரண விவசாயிகளும் சுமை தூக்குபவர்களும் பயன்படுத்துற ஒரு விலங்கு. அதாவது நீங்க ஒரு போர் படையை எதிர்பார்க்கறீங்க, ஆனா நான் சுமை சுமக்கும் ஒரு தொழிலாளியா அமைதியின் தூதுவனா வரேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் இல்லாம அவர் வெளிப்படுத்திய விதம் அது. ஆமா. அப்புறம் நீங்க கேட்டீங்கல்ல, மக்கள் தங்க ஆடைகளை விரிச்சாங்கன்னு. ஆடை அப்படிங்கிறது அன்றைய சமூகத்துல ஒரு மனிதனின் கௌரவம், அவனது அந்தஸ்து. ஓ, அப்போ அதை ஒரு கழுதையின் காலடியில வீசுறது அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு முன்னாடி இல்ல, அமைதிக்கு முன்னாடி தங்கள் போலி கௌரவங்களை கழற்றி வைப்பதை குறிக்குது இல்லையா? நிச்சயமா, கௌரவத்தையும் அந்தஸ்தையும் களைவதை குறிக்கும் மிக முக்கியமான ஒரு பார்வை இது. இதை இன்றைய கார்ப்பரேட் கலாச்சாரத்தோடோ இல்ல நம்ம சமூக உறவுகளோடோ பொருத்தி பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? நாம எல்லாருமே நம்மளோட அலுவலகத்திலோ சமூகத்திலோ ஏன் குடும்பத்துக்குள்ளாகவோ கூட எப்படியாவது ஒரு குதிரை ஏறி வரத்தான் ஆசைப்படுறோம். அதாவது மத்தவங்களை அடக்கி ஆள நினைக்கிறது. ஆமா, நம்ம பதவிய காட்டணும், நாம சொல்றதைத்தான் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஈகோ நமக்குள்ள இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நாம பயன்படுத்துற ஃபில்டர்கள், நாம வாங்குற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே நாம சவாரி செய்ய நினைக்கிற அந்த போர்க்குதிரைகள் தான். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அப்போ அந்த ஆடைகளை வழியில விரிப்பது, அது என்னோட பதவி, என் ஈகோ, நான் சேர்த்து வச்சிருக்கிற போலி பிம்பங்கள் எல்லாத்தையும் கழற்றி எரிந்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனா நான் மாறுகிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு சமம். உண்மைதான். குதிரை மத்தவங்கள மிதித்து கொண்டு முன்னேறும். ஆனா கழுதை மற்றவங்களோட சுமைகளையும் தாங்கிக் கொண்டு சேர்ந்து பயணிக்கும். நாம வாழ்க்கையில குதிரைய தேர்ந்தெடுக்க போறோமா அல்லது கழுதைய தேர்ந்தெடுக்க போறோமா அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு முன்னாடி இருக்கிற சவால். கரெக்ட். அதிகாரம் என்ற குதிரையிலிருந்து இறங்கி பணிவு என்ற கழுதையில ஏறுவதுதான் மனித குலம் செய்ய வேண்டிய முதல் ஆன்மீக புரட்சி. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. ஆனா இந்த நிகழ்வுல இன்னொரு மிக கூர்மையான உளவியல் உண்மையும் மறைஞ்சிருக்கு. அது என்ன உண்மை? ஒரு மாபெரும் கொண்டாட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரம் செய்றாங்க. ஆனா அந்த மாபெரும் கூட்டத்தின் நடுவே இருந்த அந்த மனிதன் மிக ஆழமான ஒரு தனிமையை உணர்ந்தார் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அட, தனிமையா? அத்தனாயிரம் பேர் அவரை புகழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி அவருக்கு அழுக வரும்? அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். இந்த முரண்பாட்டை கொஞ்சம் ஆழமா பாருங்க. உங்களை சுற்றி உங்களை புகழ்ந்து தள்ளும் ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா உங்களுக்கு உள்ள அழுக வருது. ஏன்? ஏன்னா அந்த மக்களுக்கு அவர் யாருன்றே புரியல. அவங்க தங்களோட கற்பனையில உருவாக்கிய ஒரு பிம்பத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு கூட்டத்திற்கு நடுவே தனிமையா இருப்பது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான உணர்வு. அந்த மக்கள் அவர் மீது அன்பு செலுத்தல, அவர் தங்களுக்கு என்ன செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டு, அந்த யூட்டிலிட்டியை தான் அவங்க நேசிச்சாங்க. ஆமா, நீ எதிரிய கொல்லும் வரை நான் உன்னை கொண்டாடுவேன் அப்படிங்கிற மனநிலை. இத நாம இன்றைய ட்ரெண்டிங் கலாச்சாரத்தோடு இணைத்து பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக எல்லாரும் குரல் கொடுக்கறாங்கன்னா, பலரும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து ஹேஷ்டேக்களை பகிர்வாங்க. ஆனா
எதற்காக கத்துறோம், இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு எந்த புரிதலும் பலருக்கும் இருக்காது. கரெக்ட். வெறும் கொண்டாட்டத்துக்காகவும் மத்தவங்க நம்மள பார்த்து நாமும் சமூக அக்கறை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்காகவும் கத்துற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. எந்த புரிதலும் இல்லாத ஒரு கூட்டத்தோட ஆரவாரமும் அமைதியும் ஒண்ணுதான். அது எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இந்த புரிதல் இல்லாத கொண்டாட்டத்தோட ஆபத்தை உணர்த்தும் ஒரு வரி அந்த வரலாற்று பதிவுகள்ல இருக்கு. என்ன வரி அது? மக்கள் ஆரவாரம் செய்வதை நிறுத்தச் சொல்லி சிலர் கேட்டபோது, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கற்களே கத்தும் அப்படின்னு இயேசு பதிலளித்தார். ஓ, இதை பலரும் ஒரு கவித்துவமான வரியா மட்டுமே கடந்து விடுவாங்க. ஆனா இது மனித இதயங்களை நோக்கிய ஒரு கடுமையான விமர்சனமா படுது எனக்கு. கண்டிப்பா. கற்களே கத்தும் அப்படிங்கிறது இயற்கையோட ஆரவாரத்தை குறிப்பதல்ல, அது மனிதர்களோட கல் நெஞ்சத்தை குறிக்குது. அதாவது ஒரு பக்கம் ஆடம்பரமான மதச்சடங்குகளையும் கொண்டாட்டங்களையும் செய்துகிட்டு இன்னொரு பக்கம் சக மனிதன் துன்பப்படும் போதோ அல்லது அநீதி நடக்கும் போதோ மௌனமா இருந்தா அந்த இதயம் ஒரு கல்லை போன்றது. உண்மைதான். வெளிப்பகட்டான கொண்டாட்டங்கள்ல மூழ்கி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற பாவம், சுயநலம் எதுவுமே நமக்கு தெரிவதில்லை. வெளியே ஓசன்னா பாடிக்கொண்டிருப்போம், ஆனா உள்ளே நம் இதயம் இறுகிய பாறையா இருக்கும். எருசலேம் மக்கள் அதைத்தான் செய்தாங்க இல்லையா? ஆமா, இரக்கமில்லாத கல் நெஞ்சத்தை கொண்டவர்கள் இறைவனை புகழத் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத அந்த சம்பவம் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. அப்படியென்றால் கூட்டத்தோட அறியாமைய, அவங்களோட சுயரத்தை அவர் முழுமையா புரிஞ்சுகிட்டார். இந்த கூட்டம் வெறும் தற்காலிகமானது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா. இன்று தன் காலடியில் விழும் இவர்கள் இன்னும் சில நாட்கள்ல தன்னை சிலுவையில் அறைந்து கொல்லப் போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் ஏன் பின்வாங்கல? எதற்காக அவர் அந்த பயணத்தை தொடர வேண்டும்? இதுதான் அடுத்த மிகப்பெரிய கேள்வியா ஏன் மனசுல எழுகிறது. இங்கதான் தியாகம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் வெளிப்படுது. தனக்கு கிடைக்கப் போவது மரணமும் துரோகமும் தான் அப்படின்னு தெரிந்தோம் ஒரு மனிதன் ஏன் அந்த வீதி வழியா தன் பயணத்தை தொடரணும்? ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு விளைவுகள் தெரியாம செய்வது தியாகம் கிடையாது. பின் விளைவுகள் அனைத்தையும் முழுமையா அறிந்து அதனால வரப்போற வலி, அவமானம், தனிமை எல்லாத்தையும் உணர்ந்து ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த வழியை தேர்ந்தெடுப்பதுதான் உண்மையான தியாகம். அப்போ குருத்தோலை ஞாயிறு நமக்கு சொல்லும் மிக முக்கியமான உளவியல் பாடம் இதுதான். மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் தற்காலிகமானவை, ஆனா தியாகம் நிலையானது. கரெக்ட். தன்னை நம்பியவர்கள் காட்டிக் கொடுக்க போறாங்க, தன்னிடம் நன்மை அடைந்தவர்கள் தன்னை நிராகரிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் உள்ளே நுழைகிறார்னா அவருடைய அன்பு நிபந்தனையற்றதாக இருந்திருக்கு. அவர் சிலுவை என்ற மரணத்தை ஒரு முடிவாக பார்க்கல, மனித குலத்தின் அறியாமையை உடைப்பதற்கான ஒரு மாபெரும் தொடக்கமாக பார்த்தார்னு சொல்லலாம். கண்டிப்பா. இது நம்மை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள தூண்டுது. எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும்போது, எல்லோரும் நம்மை புகழும் போது நாம் அன்பாக இருப்பதும் அமைதியாக இருப்பதும் ரொம்ப எளிதான காரியம். ஆனா வாழ்க்கை திடீர்னு தலைகீழா மாறும்போது, அதான் நாம் மிகவும் நம்பியவர்களே நமக்கு துரோகம் செய்யும் போது, நம்மை புகழ்ந்த சமூகமே நம்மை கேலி செய்யும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அதுதான் ஒரு மனிதனோட உண்மையான குணத்தை, அவனது ஆன்மீக ஆழத்தை வெளிப்படுத்துது. உண்மைதான். பல நேரங்கள்ல நமக்கு நெருக்கடி வரும்போதோ அல்லது நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டிய தருணம் வரும்போதோ நாம அதை பார்த்து பயந்து ஓடிவிடுகிறோம். ஆனா அதை கடந்து செல்வதில்தான் நமக்கான உண்மையான பலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்து விடுகிறோம். அந்த நெருக்கடியை சந்திக்கும் விதத்துலதான் கூட்டத்திற்கும் ஒரு சீடனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. கூட்டத்துல ஒருவராய் இருக்கிறது எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பானது. அதுக்கு எந்த விதமான தியாகமும் தேவையில்லை. ஆமா, மத்தவங்க கத்துவதை பார்த்து நாமும் கத்தினால் போதும். மற்றவர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்களோ நாமும் அதை நோக்கி ஓடினால் போதும். ஆனா கூட்டத்திலிருந்து விலகி சிலுவை வரை பயணிக்க அபாரமான தைரியமும் சுயமாக சிந்திக்கும் திறனும் தேவைப்படுது. எருசலேம் வீதியில் இருந்தவர்கள்ல 99% பேர் வெறும் கூட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தாங்க. அவங்க காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற வெறும் சருகுகள் போல இருந்தாங்க. தங்களுக்கென்று எந்த ஒரு ஆழமான கொள்கையோ அன்போ அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் அவங்கனால அவ்வளோ எளிதா ஓசனா என்பதிலிருந்து சிலுவையில் அறை அப்படின்னு மாற முடிஞ்சது. சரியா சொன்னீங்க. கூட்டத்தின் ஒரு பகுதியா இருப்பது நம்மை சிந்திக்க விடாம தடுத்து விடுது. இதுவரை நாம பேசியதை வச்சு பார்க்கும்போது இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வெறும் ஊர்வலம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளும் நடக்கிற ஒரு ஆழமான போராட்டம். அதிகாரத்தை விரும்புற குதிரைக்கும் அமைதியை விரும்புற கழுதைக்கும் இடையிலான போராட்டம்.
ட்ரெண்டிங்கிற்காக கத்தும் கூட்டத்தின் மேலோட்டமான ஆரவாரத்திற்கும் தனியாக நின்றாலும் உண்மையாக இருக்கும் தியாகத்திற்கும் இடையிலான போராட்டம். இந்த முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி நாம எந்த பக்கம் நிற்க போறோம் அப்படிங்கறதா நமக்கான சவால். இந்த கேள்வியை எதிர்கொள்வது கடினமானதுதான். ஏன்னா நாம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில அந்த கூட்டத்தின் மனநிலையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம உடனடி தீர்வுகளை தேடுறோம், வழி இல்லாத வெற்றிகளை விரும்புறோம். ஆனா எங்கே தியாகம் இல்லையோ அங்கே உண்மையான அன்பிற்கு முடியாது அப்படிங்கறத இந்த நிகழ்வு ஆணித்தரமா உணர்த்துது. மிகச்சரி. நம்ம இந்த ஆழமான உளவியல் தேடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். என்ன சிந்தனை அது? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அன்னைக்கு மக்கள் தங்கள் கைகளில் ஏந்தி ஆரவாரம் செய்த அந்த பச்சை பசேலென்ற குருத்தோலைகள் அடுத்த சில நாட்கள்லயே காய்ந்து சருகாகி காற்றில் பறந்து போயிருக்கோம் இல்லையா? ஆமா, அது வெறும் ஒரு தற்காலிகமான கொண்டாட்டத்தின் அடையாளம் மட்டும்தான். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வில் நாம இன்று தேடி ஓடும் பல விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் நமக்கு கொடுக்கும் தற்காலிகமான புகழ்ச்சிகள், நாம் வாங்கும் பொருட்கள், சமூக வலைதளங்களில் நமக்கு கிடைக்கும் அந்த இன்ஸ்டன்ட் லைக்ஸ், மேலோட்டமான உறவுகள். இவை எல்லாமே ஒரு நாள் அந்த குருத்தோலைகளைப் போல காய்ந்து சருகாகிவிடும். கண்டிப்பா. ஒருவேளை இந்த காய்ந்து போகும் குருத்தோலைகளை மட்டுமே நம்பித்தான் உங்கள் வாழ்வின் அடித்தளம் கட்டப்பட்டிருக்கா? எல்லாமே காய்ந்து உதிரும் அந்த தருணத்தில், புகழ் மறைந்து கூட்டம் விலகிச் செல்லும் அந்த இருண்ட நேரத்தில் உங்களை தாங்கி பிடிக்கப் போகும் அந்த நிலையான அடித்தளமும் உங்களிடம் இருக்கிறதா? அது மாறாத அன்பாக இருக்கலாம், அல்லது ஆழமான ஒரு வாழ்க்கை நூக்கமாக இருக்கலாம். அந்த நிலையான பிடிப்பு எது அப்படிங்கறத சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய தேடலை நாங்க நிறைவு செய்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் தேடல் உங்களுக்கான புதிய பாதைகளை திறக்கட்டும். MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல்.